ஹலோ கைஸ், பேக் டு சேனல் கைஸ். போன வீடியோவில் இதாங்க எடுத்துருவோம். எவ்வளோங்க தெரியுதா? இந்த டேக்கை தான் நம்ம எடுத்துருக்கோம். நான் போனது அப்கிரேட் பண்ணி வச்சு ஜெயித்தோம். திஸ் டைம் சவுண்ட்லாம் பர்ஃபெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கிட்டோம்னா லோ ஓகே. இந்த கிராஃபிக்கும் இதுவும் ரிட்டர்ன் கண்டினியூ. இதுக்கு மேலேருந்து கேம் புதுசாக இருக்கும். நான் இங்கே சொல்கிறேன் கெஸ் பண்ணி 10 மினிட் ஏதோ ஒன்று வளரி இருப்பேன். அதில் என்னன்னா இதெல்லாம் ஆல்ரெடி நமக்கு தெரியும். எக்ஸ்ப்ளோர் பண்ணி போயிட்டேன். இந்த பக்கம் எப்படி போகணும் வழியை கண்டுபிடிச்சிங்க. இவனை மட்டும் அடித்தா மட்டும் போகும். ஆக்சுவலி இவனை கூட அடிக்க தேவையில்ல. எப்படின்னா உங்களுக்கு வேணும்னா அடிச்சுக்கலாம் கைஸ். இல்லை நான் அடிக்க போகிறேன் அப்படின்னா நீங்கள் அடிக்கலாம். நான் அப்படியே வந்தீங்களா? என்னோட சென்சிட்டிவிட்டி மக்கள் பண்ணுது. டே சென்சிட்டிவிட்டி கொஞ்சம் குறைக்கணும். என்னடா இது? ஏன்டாடி எப்படா நான் கேம் பிளே பண்ணும்போது ஒன்று நொட்டி தள்ளுறீங்க? இங்கே சொன்னேன் எக்ஸ்பீரியன்ஸில் என்னமோ போயிட்டு இது பண்ணி விட்டுருங்க. ஏன்டா இப்படி நொட்டி தொலைறீங்க? ஏன் நானும் நல்லா இருக்க கூடாதாடா? போயிடுச்சு. ஆமாடா எப்படி இந்த பக்கம் வந்துட்டேன்? எப்படி நாங்கள்லாம் டிமிக்கி காட்டிட்டு வருது எக்ஸ்பர்ட். இங்கே என்னது புது விலங்குமா? எவனோ பண்ணிக்கலாம். அப்படியே போயிடு. இங்கே போங்கல. இங்கே அவன் ஒருத்தர் நிற்கிறான். போ. கேம் கிளிச் ஆகுதுங்க. இங்கே பாருங்க, என் ஃபோனுக்கு இந்த கேம் பிளே சப்போர்ட்டே ஆகுது போல. ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? சொன்னாங்களா யாராவது பூசாமல் இருக்காங்க. போடுறான் அவனை. எவன் தெரில. அங்கே மேலும் வரணும். அவ்வளோ கூட்டங்க. கூட்டுக்கணுமா துரத்திக்கிருந்தானுங்க. அதான் வந்துட்டு ஒன் பண்ண தேனாலும் ஓகே. ஆஹா, எனக்கே என்னன்னு தெரியல. சும்மா நானும் விடாங்க. நம்ம செக் பாயிண்ட் எங்கே இருக்கா? இந்த ஜாய்ஸ்டிக் வந்து கொஞ்சம் கோளாக இருக்குது. எந்த சைடு போகிறதுன்னு தெரியலையே. இந்த சைட்ஸ் தான் இருக்கு. இது நீங்க தானா? கெஸ் அதாவது அந்த பாயிண்ட் கிட்ட போனா இவனுங்க வெளியே வரானுங்க. அங்கன்னு இருக்கு. அப்படியே நம்ம அதுக்குள்ள போயிருங்க. என்ன தெரில.
கேஸ் 3வது எடுக்கிற இடம். ஓகே, மந்திரத்தை போட்டு திறந்துட்டு சிசி மாரி உள்ளுக்கு வந்துடுச்சு. நான் வெளியே வரணும்னா இங்கே இருக்க பிரச்சனையை முடிச்சுட்டு அப்புறம் தாங்க போக முடியும். போடுறான் அந்த இதை தட்டிப்போம். தட்டிட்டு ஏன்னா 3 இருக்கா? எப்பட்றா அது 3 வந்துச்சு? இல்லை, எனக்கு இது வேணாம். எனக்கு புரியல எப்படி இது அப்கிரேட் 2 வேணும். ஓகே, இதுக்கும் அப்கிரேட் 2 தான், இதுக்கும் அப்கிரேட் 2 தான், இதுக்கும் அப்கிரேட் 2 அன்லாக்கு. இது கொண்டு நான் எதுவுமே அப்கிரேட் பண்ணலாம். அப்கிரேட் பண்ணியிருக்கேன்னு தெரில, ஆனால் பண்ணியிருக்கேன்னு தான் நினைக்கிறேன், தெரியல. ஸோ அடுத்தபடியாக பின்னாடி தான் அடிக்கலாம் போல. கேருங்க போமா, எவனா பின்னாடி போட்டு அப்படி ஹலோ அப்படின்னு கூப்பிட்டு அடிக்கிறேன். ஓடினா மருந்து. இந்த இடத்துல ஃபுல்லாக இவங்க தான் இருக்க போகிறாங்க போல இருக்கே. ஐயோ, மாட்டக்கூடாத இடத்துல வந்து மாட்டிட போல இருக்கு. மேமாங்க இதுதான் இது தின்ன முடிய வாய்ப்பு இருக்குது. அதை 10லேயே சொல்லுவோம். அடுத்த பார்ட்டில் கண்டினியூ பண்ணுற மாதிரி கூட இருக்கலாம். வீடியோ ஆரம்பிக்கும் போதே என் ஃபோனில் சார்ஜர் இல்லை. கேஸ் நம்ம ஸ்டெமினா முதல்ல இன்க்ரீஸ் பண்ணி ஆகணும். ஸ்டெமினா வேகம் வேகமாக போய் தொலையுது. ஏடனோட மாட்டையாகிட்டானா? நான் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? கைஸ், இலகிய தான் மாதிரி வச்சுக்கிட்டு நம்மளையும் அடிக்க வரானுங்க. ஆமாம், இவனுங்க இப்படி இருக்கானுங்க. பாஸ் மாரி ஒருத்தன் வந்தானா அவனுக்கு நான் என்ன பண்ணுறது? என்கிட்ட வேறு ஹெல்த் இல்லைங்க. கொஞ்சம் ஹெல்த் ரெடி பண்ணுறதே. அடப்பாவி, இவனை ஏன்டா இந்த இடத்துல விட்டு வச்சிருக்கீங்க? டேடி, இவன் வேற ரொம்ப அடிப்பான்டா. வா வா வா, வாடி வாடி. மந்த குடி. வர வழி எடுத்துடாண்டா. இவ்வளோ கஷ்டமாக இருக்குடா இந்த இடம். கேஸ் நம்ம ஒரே ஒரு கத்தி தான் வைக்கணும். ஆனால் இத்தனை கத்தி ஏன் இருக்குன்னே தெரில. சேல் பண்ண முடிஞ்சா நல்லாகும். ஆரம்பிட்டா தம்பி, இந்த கத்தியை வந்துட்டு அப்கிரேட் பண்ணுற அளவுக்கு நமக்கு அந்த ஸ்பைன் இல்லைன்னு நினைக்கிறேன். இதுக்கு வேணும். இதுக்கு வேணும். இது கூட இல்லையாடா? அருமைடா. கேஸ் அப்போ இதுக்கும் இல்லை. சூப்பர். நூறு கூட இல்லையா? 88 தான் இருக்கு. அதான் நான் ஐஸ் இதை நான் அப்கிரேட் பண்ணதே இல்லைன்னு நினைக்கிறேன். தினமும் இருக்குது, பட் இது ஒன்றும் நமக்கு கிடைக்கல. நானும் இல்லை ஸ்கிப் பண்ணி போகலான்னு நினைக்கிறேன் கேஸ். ஆனால் ஹெல்த்தை நொட்டி விட்ருவானுங்க. ஏன்னா பச்சை கலரில் வரானுங்களா, அதில் அப்படியே நொட்டிடுது கேஸ். இப்போ ஒரு மெடிக்கெட் எடுத்து குடிச்சுப்போம். அடுத்தது லைட்டாக மூச்சு வாங்கிப்போம். அடுத்தது ஓட ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, அடுத்தது இங்கிட்ட வந்துட்டு ஒரே ஒரு மெடிக்கெட்டை குடிச்சிட்டு இங்கே ஒருத்தன் நிற்கிறான் பார்த்தீங்கன்னா, இவனை அப்படியே செஞ்சுட்டு அப்படியே இந்த பக்கம் வெயிட் பண்ணுவோம். ஏதாவது ஜந்துவனா போட்டு தள்ளுறதுக்கு. அது முன்னாடி நம்ம இதை குடிச்சிட்டு ஹெல்த்தை வந்து ஃபுல்ஃபில்லாக வச்சுட்டு
ஓகே இதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க ஏன்னா யூஸ் ஆகும். சரிங்க எடுத்த நியூ இது வேலை செய்தோம்மா அப்கிரேட் பண்ணுவேன். ஓடு இப்படிதான் வேலை செய்யுமா? கொஞ்ச நேரத்தில் ஆள் உறுத்துறேன் போயிட்டான். ஃபைன் ஓகே இப்படியே வந்து சார்ஜ்னா காதை முடிஞ்சிச்சுடா. எவ்வளோ தைரியம் உனக்கு எண்ணெயை பொறுத்தல பகுதி கேஸ் அதான் பச்சா ஒன்று. ஓகே போனாங்க சார் கேஸ் போனதில் வேணும் நொட்டியிருப்பேன். பட் இதில் 3 இது ட்ரை இருந்துச்சு. 2வதுல அசால்ட்டாக முடிச்சுட்டு வந்துட்டேன். இது நான் புதிய இலை இன்னொரு புதிய இலை போல் எடுத்துருங்க. இதில் இப்படி தான் இந்த லீஃப் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா இதுதான் உங்களை மெடிக்கேட் செய்கிறதா இருக்கட்டும் இல்லை ஏதாச்சும் ஒன்று உதவி செய்யும். அடுத்தது தானே இது ஒன்றும் இல்லை போல. 先收起来，以备不时之需。 ஓகே அந்த இதில் சொல்லியிருந்தாங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 2 இது கிடைக்கும் அந்த மாதிரி அப்படின்னு. 1 கிடச்சிருச்சு. பாதை எங்கேயா இருக்கு? 师傅提过这个，是个好东西。 இதில் எனக்கு புரியல பாதை எங்கே இருக்கு? ஏய் ஆடா ஆழமரம் அஸ்தி வேறு நொட்டி விட்டானுங்க போனாங்க சார். கேசிங்க பின்னாடி டேக் அப்படியே வச்சு விட்டேன். நான் புது பாதை இதுக்குள்ளே தான் போகணுமா? சரிங்க ஆனால் இது இல்லைங்க. ஐயோ வேறு பாதைங்க எங்கேயுமே இல்லையா? எப்படியா போகிறது? ஓகே இந்த மெடிக்கல் ஃபுல்லாக தான் இருக்கு. வாயா ஓகே ஓகே முதல்ல மெடிக்கல் வச்சுக்கோங்க. அடுத்தது ஒரே அடி ஆவணம் சேர்த்துனா ஓகே. இல்லையா வெளியாது. ஓகே ஸ்பைனை கிடச்சிருச்சு. இது மெடிக்கெட்டுக்கு இதை கிரியேட் பண்ண முடியுமா? இதை வச்சுட்டு யூஸ் மெடிக்கெட் கிரியேட் பண்ணுற ப்ராசஸ் மாறட்டுங்க. ஆமாம் நான் செக் பாயிண்ட் தானே போனோம். எங்கே போனோம்னு தெரியலையே. ஏன்னா பாது கட்டுறீங்க அது போகிற மாதிரி புரியுற மாதிரி கட்ட மாட்டீங்களாடா? இல்லை இங்கிட்ட பாதையே இல்லைங்க. நான் இப்போ தானே இங்கே ஒருத்தனை அடித்தேன்.
அப்பயே தெரிஞ்சிருக்கும் இந்த பாதை இருக்கா இல்லைன்னு. இல்லை, பாதை இல்லவே இல்லை. இந்த பாதை இருக்குமான்னு பார்த்தாலும் இல்லை. கைஸ் அங்கிட்டு போகணுங்க. அங்கிட்ட தான் பாதை இருக்கான்னு தெரியல. இருக்கு போடு சொல்கிறாங்க. ஐயோ ஹெல்த் வரலையா? ப்ளீஸ் கண்டிப்பாக எனக்கு இப்போ வேறு ஒரு செக் பாயிண்ட்டு கண்டிப்பாக தேவைப்படும். நேரிச்சுக்கு சத்தையா இப்படி போகலாமா? இப்படி போனால் ஓகே மாட்டுவாங்க. ஹெல்த்து வரலான்னு பார்க்குறேன். ஏய் அடி ஏய் கமான், அடியே வாங்காம வந்தேங்க இந்த இடத்துக்கு. கைஸ் இதுக்கு மேலே நம்மளால முடியுது. நான் போய்ட்டு யூடியூப்பில் இந்த இது ஒன்று எங்கே வந்துட்டு இது செக் பாயிண்ட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அடுத்தது கண்டிப்பாக நம்ம லைக் பண்ணி